மெக்சிகோ இப்போ சேஃபே இல்லாத நிலமையில இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் மிகப்பெரிய கேங்ஸ்டர், அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லீகல் கேங்ஸ்டராக இருந்தவனை இப்போ அமெரிக்காவும் மெக்சிகோவும் சேர்ந்து அவனை கொண்டிருக்காங்க. கொன்னதால் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ், அதாவது அவங்களோட கூலிப்படைகள் என்ன பண்ணிருக்காங்க, மெக்சிகோ முழுக்க எல்லா இடத்துலையும் பாம்பு ஃபயரிங் ஷூட் அவுட் தான் எல்லா இடத்துலையும். ஏகப்பட்ட பில்டிங் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கார், மக்களால் சேஃபாக இருக்கவே முடியல. அந்த மாரியான சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. இப்போ எல்மென்சோ கொன்னதால் அவங்களோட ஆதரவாளர் என்ன பண்ணிருக்காங்க, மொத்தமாக மெக்சிகோ முழுக்க பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு சேஃபே இல்லை, யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த எல்மென்சோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் பிறந்த இவன் அமெரிக்காவில் போயிட்டு இல்லீகலாக போய் சட்டவிரோதமாக போயிட்டு அங்கே வந்து தங்கியிருக்கான். தங்கின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே தங்கினவன் கம்முன்னு இல்லாமல் போயிட்டு இந்த ட்ரக் டீலர்ஸ் இதுமாரிலாம் பார்த்து நிறையா அந்த இடத்துல கற்றுக்கிட்டு அமெரிக்கா முழுக்க சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அவனை வார்ன் பண்ணி அவனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை போட்டு அங்கே அமெரிக்காவிலே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தான். அவன் திருப்பி இதேமாரி வேலையை பார்த்துட்டு இருந்ததால் அமெரிக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, அவனை அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோவுக்கு நாடு கடத்திடுச்சு. நாடு கடத்தினவன் இந்த மெக்சிகோவுக்கு வந்த பிறகு அவன் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், இங்கே இருக்கிற சின்ன சின்ன குழுவெல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய குழு இருக்குது, அந்த குழுவோட தலைவனாக மாறி அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்டாக்ட் வச்சு அது மூலியமாக இன்டர்நேஷ்னல் முழுக்க ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு மிகப்பெரிய டான் ஆகியிருக்கான். இவனை கொல்றதுக்காகவே அமெரிக்கா பல வருஷம் காத்திருந்து இன்றைக்கி மெக்சிகோ துணையோட அவனை வந்து கொண்டுட்டாங்க. அவனை கொன்னதால் மட்டுமே இப்போ மெக்சிகோ மிகப்பெரிய அளவில் சம்பிச்சு நிற்குது. அவன் ஆதரவாளர் எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஒரு பாம் அட்டாக்கு, ஃபயரிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கானோ. ஒரு குழுவோட தலைவனால் ஒரு நாடு சம்பிச்சு நிற்குதுன்னா அது மெக்சிகோ தான் நினைக்கிறேன். இந்த அளவுக்குலாம் ஒரு டானால் பண்ண முடியுமான்றது வியப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோன்றுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.